வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதர்வா நடிச்ச தணல் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில் உள்ள பல பேங்குகளை ஒரே இரவுல ஒரே நேரத்துல கொள்ளையடிக்க திட்டமிடப்படுது அஸ்வின் தலைமையிலான கும்பல். அன்னைக்கு தான் பணியில் சேர்ந்த அதர்வா உள்ளிட்ட 6 போலீஸ் கான்ஸ்டபிள்களுக்கு தற்செயலா இந்த திட்டம் தெரிய வருது. கொள்ளையடிக்க நினைப்பவங்க யாரு, அவங்க நோக்கம் என்ன, அதர்வா டீம் அந்த திட்டத்தை முறியடிச்சுச்சா? இதுதான் ரவீந்திர மாதவா இயக்கிய தணல் படத்தின் கதை. தணல்னா நெருப்பு, படம் நெருப்பா இருக்கான்னு பாக்கலாம். பேங்க் கொள்ளை பேக்ரவுண்ட்ல எத்தனையோ படங்கள் வந்துருச்சு. போலீஸ் கதைக்கு பஞ்சமே இல்லன்னு தான் சொல்லணும். ஆனாலும் இதுவரை இல்லாத ஒரு புதிய பாதையில தணல சொல்லி இருக்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயம்னு சொல்லலாம். சென்னை போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றுல அதர்வா, பரணி, சாரா, ஷர்வா உள்ளிட்ட 6 பேர் ஒரே நாள்ல பணியில் சேரும் போது இரவு ரவுண்டுக்கு அவங்களை அனுப்புறாங்க சப் இன்ஸ்பெக்டர். ஆட்கள் இல்லாத ஒரு குடிசை பகுதிக்குள் நுழையும் அவர்கள். சிலர் கொல்லப்படுகிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிக்கிற ஹீரோ அதர்வா பின்னர் கொஞ்சம் கொஞ்சமா நடப்பதை அறிஞ்சு போலீஸ் டீமை தொடர்பு கொள்ள நினைக்கிறாரு. ஆனால் சிக்னல் இல்லாத நிலை அங்க ஏற்படுது. அடுத்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் விறுவிறுப்பா சொல்லி இருக்கிறாரு இயக்குனர். கான்ஸ்டபிள், காதலன், ஆபரேஷனுக்கு காத்திருக்கும் அம்மாவோட மகன் என 3 விதமான நடிப்பை தந்திருக்காரு அதர்வா. அவருக்கும் லாவண்யாக்குமான காதல் காட்சிகள் கியூட்டா இருக்கு. அம்மா சம்பந்தப்பட்ட எமோஷனலும் ஒர்க் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த 2 விட போலீஸ்காரராக அவரோட ஆக்ஷன், அந்த கும்பல் நோக்கத்தை கண்டுபிடிக்கும் சுறுசுறுப்பு படத்தை தூக்கி நிறுத்துது. அதர்வா கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பெரும்பாலான காட்சிகள் இரவு நேரத்துல ஒரு பெருசை குடிசை பகுதியில தான் நடக்குது. அதில் நடக்கும் மர்மமான விஷயங்கள், அவ்வப்போது தாக்கும் வில்லன் டீம், அவங்களோட திட்டமும் அங்க நடக்கும் சஸ்பென்ஸ் விஷயங்களும் படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். பொதுவா வில்லன்கள் அப்படின்னா பணத்தாசைக்காக பேங்க கொள்ளடிப்பாங்க. இதுல வில்லன்னு சொல்ல முடியாது. அஸ்வினும் ஒரு வகையில ஹீரோ தான். விவசாய குடும்பத்துல பிறந்து சுரங்கத்துல வேலை பார்த்த அஸ்வின் ஏன் மாறினாரு, அவருக்கு போலீஸ் மீது என்ன கோவம் அப்படிங்கிற சொல்லும் விதம் புதுசா இருக்கு. ஆனாலும் எத்தனை நாட்கள் இந்த விவசாயம் அழிகிற கதையை சினிமால காண்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. முற்பாதியில அதிகம் பேசாம ஆக்டிங் கொடுக்கும் அஸ்வின் பிற்பாதியில தனது குடும்பம், தனது கிராமம் பாதிக்கப்பட்டதா சொல்றாரு. ஆனாலும் அந்த காரணங்கள் வலுவா இல்லன்னு சொல்லணும். தவறு செஞ்சவங்களை போலீஸ் தண்டிப்பதுல என்ன தவறுங்கிற கேள்வியும் வருது. வில்லனை இன்னும் ஸ்ட்ராங்காக காண்பிச்சிருந்தா திரைக்கதை இன்னும் ஸ்பீடா மாறி இருக்கும். அதே சமயம் அவருக்கும் அதர்வாக்குமான லிங்க் பிளாஷ்பேக் புதுமையா இருக்கு. கிளைமேக்ஸ் வழக்கத்தனமா இல்லாம மாறுபட்டதாக இருக்கு. அதர்வாவுடன் வரும் 5 போலீஸ்காரர்கள் நடிப்பும் கேரக்டரும் அருமையா இருக்கு. ஹீரோயின் லாவண்யா காதல் போர்ஷன்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. குடிசை பகுதியில ஒரு மிரட்டலான கேரக்டர்ல வராரு லக்ஷ்மி பிரியா. அவரோட மாற்றம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. படத்தின் ஓபனிங் சீன் என்கவுண்டர் காட்சியில் ரொம்ப ஃபயரா இருக்கு. கிளைமேக்ஸ் கூட ஓரளவுக்கு ஓகே. ஆனா இவ்வளவு பெரிய சிட்டியில இப்படிப்பட்ட கிரைம் நடக்கிறது, அது கண்டுபிடிக்க போலீஸ் திணறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக் மீறலா இருக்கு. அதே சமயம் வெளிநாட்டு படங்களை போல டனல் சம்பந்தப்பட்ட காட்சிகளை செட் செஞ்சிருக்காங்க. அதுவும் இரவில் நடக்கும் காட்சிகளும் ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன் திறமையை காண்பிக்குதுன்னு சொல்லலாம். பாடல், இசை பெரிய பிளஸ்ஸா இந்த படத்துல இல்ல. முழுக்க ஆக்ஷன் ஜானரோ இல்ல த்ரில்லர் ஜானர்லயோ படம் வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். கிராமம், விவசாயம், போலீஸ் பழி வாங்குறதுங்கிறது எங்கெங்கயோ திரைக்கதை ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு. எங்கோ இருக்கும் கிராமத்துல கார்பரேட் முதலாளிகள், அரசியல்வாதிகள், சில போலீஸ் யாரோ செஞ்ச தவறுக்கு அதை பற்றி தெரியாத சம்பந்தமே இல்லாத தென் சென்னை போலீஸ மொத்தமா கொள்ள நினைப்பது சரியா, கொள்ளையடிப்பதை நியாயப்படுத்துவதாங்கிற கேள்வி தணல சாமலாக்கிருச்சுங்க. ஆக மொத்தத்துல தணல் பேங்க் கொள்ளை கதை. ஆனா கொள்ளடிச்சது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.